நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தலை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டெபாசிட் பணம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அதுல வந்து பெண்களுக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4000 ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2-3 நாட்களாகவே வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் வரப்போகுது. அது யாரு என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விதவையாக இருக்கிறவங்க, அப்புறம் ஊனமற்றவங்க 3 பேரை வந்து இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள், இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து பணம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த முதியோர் பென்ஷன் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பணத்தோட சேர்த்து ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த சமயத்துல நமக்கு இந்த கோடை விடுமுறை பணம் எல்லாம் கொடுத்தாங்க பெண்களுக்கு. அதனால கோடை விடுமுறை பணம் எல்லாம் கொடுத்தனால அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா முதியோர்கள் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்க 1200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் 1200 ரூபாய் பிளஸ் 2000 ரூபாய் போட்டு 3200 ரூபாவாக வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. இல்ல எனக்கு இந்த மாசம் எனக்கு அதே 1200 ரூபாய் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த 2000 ரூபாய் வரும். அப்ப வந்து சில டைம் வந்து பிரிச்சும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு இது. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுல 1500 ரூபாய் கொடுத்திருந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதாவது வந்து கை இல்ல கால் ஏதாவது ஒரு ஊனமா இருக்கிறவங்களுக்காக. அது வந்து ஏற்கனவே வந்து அதுல ஸ்கீம்ல சேர்ந்தவங்களுக்கு 1500 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 1500 ரூபாவோடு சேர்ந்து 2000 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வருது. அது யாராவது வராம இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்போதைக்கு 1500 ரூபாய் இந்த மாசத்தோட தான் வந்திருக்குன்னு சொன்னா பொறுத்துருங்க, உங்களுக்கு இன்னும் 2000 ரூபாய் என்ன ஆயிரும், கிரெடிட் ஆயிரும். ஏன்னா இப்பதான் வந்து ஸ்கீம் வெளியே வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளே பராமரிக்கக்கூடிய குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2000 ரூபாய் சேர்த்து 4000 ரூபாவாக கொடுத்திருக்காங்க. அப்ப பார்க்கும்போது 1200 ரூபாய் வாங்கின முதியோருக்கு 3200 ரூபாய், 1500 ரூபாய் வாங்கின ஊனமற்றவர்களுக்கு 3500 ரூபாய், 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஊனமற்றவருடைய குடும்பத்துக்கு வந்து 4000 ரூபான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு மீன் பிடிக்க கூடாது, அந்த தடை இருக்கும்ல, அந்த காலகட்டத்துக்கு நஷ்டம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 2000 ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 8000 ரூபாய் வந்து உயர்த்தி இருக்காங்க. அதனால இந்த 8000 ரூபாய் வந்து போடப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2000 இங்க இருக்கு, 8000 இங்க இருக்கு. ஒரு பெரிய எண்ணிக்கைன்னு தான் சொல்லணும், தொகைன்னு தான் சொல்லணும். அதை வந்து கொடுக்குறாங்க. இப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப நம்ம எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போட்டிருக்காங்க. இப்ப பெண்களுக்கு போட்டது முடிஞ்சிருச்சு. பெண்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் 5000 ரூபாய் போட்டு விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த ஸ்கீம்ல இருந்த 1,31,00,000 மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் போடப்பட்டுச்சு. 2000 ரூபாய் கோடை விடுமுறை பணமும் 3000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்பணமும் சேர்த்தி, அது என்னாச்சுன்னா மகளிர் பணமும் சேர்த்து 5000 ரூபாய் வந்துச்சா. அடுத்த கட்டமா இவங்களுக்கு எல்லாம் எடுத்திருக்காங்க, முதியோருக்கு, அதுக்கப்புறம் ஊனமற்றவர்களுக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விதவைகளுக்கும். யாரெல்லாம் வந்து அதுல ஆல்ரெடி இருக்கணும், இப்ப போய் வாங்க முடியாது, ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அதுல வந்து யாரெல்லாம் ஜாயின் ஆகி இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் காசு வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு இது வரும். அதே மாதிரி இந்த பென்ஷன் வாங்குறவங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இப்ப போய் அப்ளை பண்ணி இப்ப வாங்க முடியாது நம்ம. அது இல்லாம மீனவர்களுக்கும் அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்து இருந்துட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. முதியோர்னா இத்தனை பேரு, அதுக்கப்புறம் ஊனமற்றவங்கன்னா இத்தனை பேருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து 2000 ரூபாய் எச்சா போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பலன் வந்து கிடைச்சிருக்குது. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரதை முன்னிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து அந்த ஸ்கீம்ல இருக்கிறாங்களோ அவங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வரலைன்னா கவனிச்சு பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள வருதான்ட்டு. இல்லாட்டினா நீங்க போய் என்ன பண்ணலாம், அதை வந்து கேட்டு வாங்கி கொள்ள முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கு இதை தெரிவிங்க. உங்களை சேர்ந்தவங்க ஊனமற்றவர்கள் இருக்காங்க, அந்த குடும்பத்தினர் இருக்காங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, மீனவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம இதை வந்து அறிவிச்சு கொடுக்குறோம். இன்னும் இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்கள்லாம் அப்பப்ப வந்துட்டு இருக்கு. அது எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. அப்படி ஏதாவது இருந்தா உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.